ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேல் சிக்கல் சோபரி நிறுத்துடா, அங்கே யாரும் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பொசுக்குன்னு இப்படி சொன்ன உடனே நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன கையோட அப்பா நீங்கள் வேணால் போகாமல் இருக்கலாம், அண்ணன் நான் இருக்கேன், நான் என் தங்கச்சிக்கு போகிறேன்னு இப்படி டைலாக் அடிக்கிறப்ப அங்கே ஒன்றுலேருந்து தெரிஞ்சுன்னா நீ என்னப்பா பண்ணுவேன், உருளுன்னு உருளுவியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நானும் போகிறேன்னு சொல்லிட்டு சக்தியும் கிளம்பிட்டாங்க. இவங்க தான் நீதி நேர்மையாச்சேப்பா, அதனால கிளம்பாங்க. ஊசி பட்டாசு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நெருங்கிட்டே நின்றுச்சு. அது எப்படி பெத்த பிள்ளையோட அவங்க முக்கியமா, என்னம்மா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம சக்தியும் நம்ம வேலைன்னு பண்ண அலப்பற பார்க்கணுமே. வீட்டுக்கு முன்னாடி சும்மா தடபுடலாம் தாம்தூம்னு சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா அது, பக்கத்து வீட்டில் எங்கேயாவது கல்யாணமா விசேஷமானு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செல்வி குடும்பத்தில் எல்லாரும் வெளியே வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எட்டி பார்த்தோன்னே கரகாட்ட கும்பலையே கூட்டு வந்து நிற்க வச்சுருவாராட்டு, அந்த அளவுக்கு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரவத்தவங்கள உள்ள கூட கூப்பிடல. இவங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வீம்புக்காக ஏன் நம்ம வேலையே சக்தியும் கஷ்டப்படுத்துறீங்க? ரெண்டு பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையா? இங்கே இவங்க அப்பா, இங்கிட்டு சம்மந்தி, என்னதாயா பண்ணுவாங்க பாவம்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, மாமனார் கோவத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு உள்ள கூப்பிடலையங்கிறதுக்காக அப்படியே ரொம்ப பெருமையாக நீ போ சக்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சக்தியை மட்டும் உள்ள வாமா. அதுக்கப்புறம் என் புருஷனுக்கே இடம் இல்லை எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே நின்று நலுங்க வச்சு நல்லாருமான ஆசீர்வாதத்தை போட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இல்லையா மீனாள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா மீனா பண்ணுற வேலை இருக்கே அப்படி இருக்குங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டுக்கு போனோடனே நம்ம வேலனுக்கும் சக்திக்கு ரொமான்ஸ் காமிக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோன் பண்ணி பேச யாருக்கிட்ட, அமுதன்ட்ட. ஓகே